இன்னைக்கு ஒரு சுவையான பதிவு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டவங்க தான். பல பேர் கேள்விப்பட்ட ஒரு பேர் இருக்கும். மலேசியாவ ஒரு எல்லையாவும், இந்தோனேஷியாவ ஒரு ஒரு பக்கம் எல்லையாகவும், தென் சீன கடல் ஒரு எல்லையாவும் வச்சிருக்கிற ஒரு நாடு. சிறிய நாடு தான். ஒரு 5,00,000 பேர் தான் மக்கள் தொகை. மலேசியாவில் இதை சேர்த்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியல. 67ல் தான் சுதந்திரம் கிடைச்சது. இப்போ இருக்கிற அரசர் வந்து அசனல் போல்கியா மியூசுதீன். அவர் தான் இன்றைக்கி இருக்கிற சுல்தான். அவங்க அப்பாவும் அரசர் தான். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனபடி இவர் கொடுத்தாங்க. 50 வருஷமாக இருக்கிறார். எந்த பாதிப்போ எந்த விதமான போராட்டங்கள் இல்லாத மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கிட்ட ஒரு அரசராக இருக்கிறாரு. இவர் வந்து இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட 80 நெருங்குறார். உலக பெருங்கோடீஸ்வரர், 2,00,000 லட்சம் கோடி சொத்துக்கு அதிபதி. இவருடைய அரண்மனை பார்த்தீங்கன்னா கின்னஸ் சாதனை. 2,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் சுற்றி நீர்நிலைகள் சூழ, நீரூற்றுகள் சூழ, தங்கத்தால் 24 கேரட்டால் செய்யப்பட்ட கூரைகளோடு பிரம்மாண்டமான அரண்மனை இவருடைய அரண்மனை. உலக புகழ் பெற்றது. யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு விசேஷமான ஒரு சொர்க்கலோகம். இந்திரனுடைய தேவலோகத்தை பார்க்க முடியாதவங்க இந்த அரண்மனையை பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பான ரசனை, கலா ரசனையோடு கட்டப்பட்ட ஒரு மாளிகை. நம்ம ஷாஜகானுக்கு சொந்தக்காரர் போல இருக்குது. அந்த அளவுக்கு கலா ரசிகர் இவர். ஷாஜகான்னா நம்ம முகலாய பேரரசர் ஷாஜகான். அவரை போல் ஒரு கலா ரசிகர் இவர். 1780 ரூம்ஸ் இருக்கான். நவீனமான ரூம்கள். 250 குளியலறைகள், நவீன குளியலறைகள், 5 ஸ்விம்மிங் பூல். அப்படி விசேஷமாக கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரண்மனை. இந்த அரண்மனையில் ஒரு குதிரை லாயம் இருக்குது. இவர் குதிரை பிரியர். போலோ விளையாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த குதிரை லாயத்தை பார்த்தீங்கன்னா ஏசி ரூமோட அவ்வளோ பர்ஃபெக்டாக உலகத்தில் இப்படி ஒரு குதிரை லாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு குதிரை லாயம் அவர் வச்சிருக்கிறார். இந்த அரண்மனை கின்னஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவ்வளோ ஒரு அழகான அரண்மனை இது. இந்த சுல்தானுக்கு 3 மனைவிகள், 5 மகன்கள், 7 மகள்கள், 18 பேரப்பிள்ளைங்க. ஒரு பெரிய குடும்பி. அந்த அளவுக்கு பெரிய குடும்பம். இவருடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, மனுஷன் நம்ப மாட்டீங்க, 7,000 கார் வச்சுருக்கிறாராம். அதில் 600 ரோல்ஸ் ராய்ஸ். ஒன்று வச்சாவே உலக புகழ், உலக கௌரவம்னுவாங்க. 600 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்காரு. அதில் ஒன்று அரசர் குடும்பத்துக்கு பிரத்யேகமான தங்கக்கார். ரோல்ஸ் ராய்ஸ்லேயே தங்கக்கார். முக்கியமான நிகழ்வுகளுக்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. மீதி 450 ஃபெராரி காரு, 350 வென்டிலேஸ், இந்த மாதிரி விதவிதமாக கார் வச்சுக்கிறாங்க. அந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரிக்கு நிற்க வைக்கிற புது காருங்க மாதிரி இருக்கும். 7,000 காருனா ஒரு நாளைக்கு ஒரு கார் யூஸ் பண்ணால் திருப்பி அந்த காரை யூஸ் பண்ணால் 21 வருஷம் ஆகும். எல்லாமே எத்தனை கார் யூஸ் பண்ணாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கார் வச்சுக்கிற மிகப்பெரிய அரசர் மனுஷன் குடும்பம்னா இவர் தான் சொல்லணும். 7,000 கார் வேறு யார்ட்டுமே கிடையாது. அது ரோல்ஸ் ராய்ஸ் 600 கார்னால் கனவு கூட காண முடியாது. இன்னொருத்தர் வச்சுருந்தார் 50 ரோல்ஸ் ராய்ஸு, 100 வச்சுருந்தார் நம்ம புகழ்பெற்ற ரஜினி சாமியார். அவர் ஒரு கம்பீரத்தின் அடையாளமாக அதை வச்சுருந்தார். இவருக்கு 3 பெரிய விமானங்கள் உண்டு போயிங்கில், 6 சிறிய விமானம், மீதி ஹெலிகாப்டர்லாம் வச்சுக்கிறாரு. இதில் போயிங் 747 ஒரு விமானம், பறக்கும் சொர்க்கம், பறக்கும் அரண்மனையினே பேர். உள்ள தங்கத்தால் இழைக்கப்பட்ட அப்படி கைப்பிடி, டேபு, சாண்டியர் விளக்கு எல்லாம் தங்கத்தில் தான் இருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமானம் அது. பறக்கும் சொர்க்கன்றது எந்த விதத்திலும் குறையே கிடையாது. இந்த அளவுக்கு ராஜபோகமாக வாழ்கிறாரு. மக்கள் எப்படி இருக்கிறான்னு கேட்குறீங்களா? மக்களும் சிறப்பாக இருக்கிறாங்க. சொத்து வரியோ இந்த வருமான வரியோ இன்னும் வந்து எதுவுமே கிடையாது. பற்றாக்குறை பட்ஜெட் போடாமல் உபரி பட்ஜெட் போடுறார் அரசர். மக்களுக்கு வந்து கல்வி ஃப்ரீ, மருத்துவ செலவெல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ. அவங்களும் சொர்க்கபோகமாக தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படின்னா ரஜினி சொன்னார் இல்லையா, வாழை வச்சுட்டு வாழுன்னு ஒரு படத்தில் வசனம் இல்லையா, அது மாதிரி இவரும் வாழை வச்சுட்டு வாழ்கிறாரு. இப்படி ராஜபோகமாக வாழ்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். சிறப்பாக சம்பாதிச்சு சிறப்பாக வாழணுன்றது நல்ல விஷயம். நம்ம ஆட்கள் சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, எவ்வளோ இருந்தாலும் இல்லை பிச்சைக்கார பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வாழணும், சம்பாதிக்கணும், கம்பீரமாக வாழணும், கெத்தாக வாழணுன்றது நல்ல விஷயம். இது ஐரோப்பிய கான்செப்ட்டு. இவரும் அதை கடைப்பிடிக்கிறாரு. இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ வருமானம் வருதுன்னு கேட்குறீங்களா? தினசரி 1,50,000 லட்சம் பீப்பா கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்களாம். 2,50,000 லட்சம் கியூபிக் மீட்டர் எரிவாயு உற்பத்தி பண்ணுறாங்களாம். அவ்வளோ வரும்போது அப்போ செல்வத்துக்கு கேட்கவா வேணும்? பற்றாக்குறை பட்ஜெட்டாக போடுவாங்க, உபரி பட்ஜெட் தான் போடுவாங்க. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுவாங்க. 50 வருஷம் அரசராகவும் இருந்து ராஜபோகமாகவும்
எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இப்படி வாழணுன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருக்கணும். அந்த விதத்தில் இவர் கொடுத்து வச்ச மனுஷன். இவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணது உலக புகழ் பெற்றது. உலகத்தில் இருக்கிற அத்தனை விஐபிகளும் கூப்பிட்டுருந்தார். பிரம்மாண்ட அரசு எல்லா விதமான நாட்டு தலைவர்களும் வந்திருந்தாங்க. அந்த திருமண விழாவுக்கு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பல நாள் நடந்ததாம். அதில் வந்து நம்ம வீட்டிலலாம் இங்கே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண வீட்டில் இந்த லைட் மியூசிக்லாம் வைப்பாங்க இல்லையா, ஆர்கெஸ்ட்ரா. அது மாதிரி நம்ம தலைவர் என்ன பண்ணார்னா, மைக்கேல் ஜாக்சனை கூட்டு வந்து கச்சேரி நடத்தினார். 150 கோடி செலவு பண்ணி. சும்மாவா சுல்தான்னா? அந்த அளவுக்கு பெரிய ஆள். இவர் புகழ் இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இவர் முடி வெட்டுறதுனா லண்டன்லேருந்து ஒரு ஏர் ட்ரெஸ்ஸரை கூட்டின்னு வருவார். ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் வந்து வெட்டிட்டு போவார். அவர் சம்பளம் 18 லட்சம். வாழ்ந்தா இப்படி வாழலையா? இதான் ஏன் கெத்து, இதான் ஏன் மனுஷன். சரி, எங்கே இருக்குது தேடுங்க, அங்கே போய் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த நாட்டில் பழமையான ஷரியத் சட்டம், இஸ்லாமிய சட்டம், மிக பழமையான சட்டம் அது. அது அங்கே கடைப்பிடிக்கிறாங்க. என்ன ஷரியத் சட்டம்னு கேட்குறீங்களா? இப்போ தான் அந்த நாட்டில் ஒரு சின்ன விஷயத்தை நிறுத்திருக்கிறாங்களாம். இந்த மரண தண்டனை கல்லால் அடித்து சாகடிக்கிறது பழைய அரபு சட்டங்கள் இப்போ தான் நிறுத்திருக்கிறாங்களாம். அப்போனா அங்கே சட்டங்கள் எவ்வளோ கடுமையானவை, எந்த விதமானவையும் புரிஞ்சுக்கோங்க. அதை கொஞ்சம் யோசனை வச்சுன்னு அப்புறம் ஐடியா பண்ணுங்கள். சரியா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.